நன்றி செலுத்துறா என்ன, அதையும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 5 விஷயம் செய்யணும். ஒன்று, தந்தவனுக்கு முன்னால கர்வம் காட்டக்கூடாது. இதான் நன்றி. நன்றி என்ன சும்மா அதல்ல, இது அல்ல. தந்தவனுக்கு தாழ்மையாக நடக்கணும். 2வது, தந்தவனே தந்தான் 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 அல்லாஹ் தந்தான் சொல்லணும். 2வது, தந்தான் படைத்த ரப்பு தந்தான், மாஷா அல்லாஹ், இது ரப்பு தந்து சரி, ரப்பு தந்த பாக்கியம், ரப்பு தந்த கார், ரப்பு தந்தது, இப்படி சொல்லணும். என்ன தந்தது அல்லாஹ் தானே, அப்ப அதை சொல்லணும். அடுத்தது, தந்த ரப்புக்கு தந்த அல்லாஹ்க்கு மக்கள்கிட்ட மத்தியில தந்தான்னு சொல்றதோட இடக்கட அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அந்த நூறு சமாவாத், அல்ஹம்துலில்லாஹி அந்த ஃபாத்திர சமாவாத், அல்ஹம்துலில்லாஹி ஹலக சமாவாத். வானத்தையும் பூமியையும் படைத்த ரப்புக்கே எல்லா புகழும். வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் உண்டாக்கின அல்லாஹ்க்கே எல்லா புகழும். இந்த உலகத்துக்கு ரிஸ்க் வழங்க அல்லாஹ்க்கே எல்லா புகழும். வானத்தின் பூமியின் வெளிச்சத்துக்கே அல்லாஹ்க்கே எல்லா புகழும். இப்படி சொல்லி 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 அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். இது அடுத்த விஷயம். சகோதரர்களே, இது முக்கியமான விடயம். தந்தது அல்லாஹ்ங்கிற எல்லாரும் ஒத்துக்கொண்டோம். எதுக்கு செலவழிக்க சொன்னானோ அதுக்கு செலவழிக்கும். அல்லாஹ் தந்தான், புள்ளட பிறந்தனான். உதாரணத்துக்கு ஃபுல்லா கேக்க வாங்கி 25,000 ரூபாய் கேக் வாங்கி வெட்டி சந்தோஷம் கொண்டாடுறான். இது அல்லாஹ் சொல்லல, தந்தது அல்லாஹ். அவன் சொல்லாததுக்கு செலவழிக்கிறோம். இது நன்றி செலுத்தல. இந்த 5 மிதிக்கணும். அவர்களே, மகள கல்யாணம், நல்ல மாப்பிள்ளை தந்தான், சுபஹானல்லாஹ், திறம் சோடிக்கிறாங்க. அவர்களே, பூர புடவையை போடுறாங்க. அந்த கல்யாண பெண்ணுக்குரிய சாரி எத்தனையோ லட்சம், எத்தனையோ அனாச்சாரம். அதை தூக்கி போறதுக்கு 3-4 பேர். அதை போட்டோ வீடியோ அல்லாஹ் சின்னதுக்கிற மட்டமடல காசை கொடுக்க. அல்லாஹ் எதை செய்யப்படணும் அதுக்கெல்லாம் தைரியமாக செலவழிக்கார். இது நன்றி செலுத்தினாங்க ஆக மாட்டாங்க. எனவே நன்றி என்கிறது இந்த 5 விஷயத்தை அவனுக்கு முன் தவாதுகா நடக்க வேண்டும். சகோதரர்களே, அவனை பற்றி அடிக்கடி புகழ்ந்து கலைக்க வேண்டும். அல்லாஹ்க்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தைகள் எதெல்லாம் சுக்ருக்குரிய வார்த்தைகளோ அதுகளை சொல்ல வேண்டும். அவனுக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டு விட்டு எதை சொன்னானோ அதுக்கு செலவழிக்கணும். அப்பதான் ஒரு ஹாஜியார், ஒரு தனவந்தவர், ஒரு வியாபாரி நன்றி செலுத்தினார் என்பதாக கருதப்படுகிறவர்களே. அதனால குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், தந்ததற்கு நான் நிச்சயமாக திடனாக உறுதியாக உங்களுக்கு அதிகமாக்கி தெரிவேன் என்று சொல்லுகிறார். ஆக அல்லாஹ்வை நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் நல்ல மக்கள், நல்ல செலவழிக்கிற மக்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கான், கொஞ்சம் கூட்டி குறைச்சி தந்திருக்கிறான். தேவையானாக்கள் இந்த 5 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயம் அல்லாஹ் தருவான். அவன் வாக்களிச்சா மாறு செய்ய மாட்டான். அவன் உண்மையை பேசுகின்றவன். எனவே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கஷ்டங்கள் போகும். எத்தனை வியாபாரிகள் பள்ளி பக்கமே வாழவில்லை. அப்ப பள்ளிக்கு வராத ஒருவர் அங்க இருந்து லாகவுல செல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. எத்தனை வியாபாரிகள் இப்ப தொழுகைங்கிறதே கிடையாது, ஜும்மாக்கு மட்டும் தூக்கா போறாங்க வந்து. அவர்கள் இப்படி இருந்தா நம்மளோட ரிஸ்க் எப்படி பெருகும்? ஆகவே நாங்கள் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் கொஞ்சம் மாற வேண்டும். தொடர்ந்து இதே அமைப்பில் இருக்காம கொஞ்சம் தொழுகையோட தீனோட பாவங்களை விட்டு கொஞ்சம் பள்ளி பக்கம் பெற வேண்டும். அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் சிறந்ததை தருவான், உங்களை உயர்வை தருவான், உங்களோட கஷ்டத்தை போக்காட்டுவான்.